ஸோ அந்த மேப்பிங்கோட சின்டெக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, மேப்பிங் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும். ஓகேவா? ஸோ to and greater than simple and value. ஓகேவா? அண்ட் வந்துட்டு விசிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மேப்பிங்க்கு ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ என்ன ஜஸ்ட் நேம்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு மேப்பிங்கோட சின்டெக்ஸ் வந்துட்டு Solidityல இருக்கும். ஸோ அந்த கீ டைப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கலாம். லைக் இன்டிஜர், அன்சைன்ட் இன்டிஜர், ஸ்ட்ரிங், அட்ரஸ் இது மாதிரி. ஆனால் வந்துட்டு கீ டைப் வந்துட்டு எப்போதுமே இன்னொரு ஒரு மேப்பிங்காக இருக்காது. ஓகேவா? பட் அதே வேல்யூ டைப் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு மேப்பிங்காக கூட இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நெஸ்டட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த மேப்பிங்கை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீயை வச்சு வேல்யூ வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது லைக் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்டில் நிறையா பிளேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மேப்பிங்கை கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மேப்பிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்டுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மேப்பிங்கில் போயிட்டு என்னோட அட்ரஸ் ப்ளஸ் நான் சென்ட் பண்ண ஈத்தரோட வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு மேப்பிங் அண்ட் இதுக்குள்ளார வந்துட்டு அட்ரஸ் அண்ட் வேல்யூ டைப் பார்த்தீங்கன்னா அன்சைன்ட் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோட விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் அண்ட் ஐடென்டிஃபையர் என்ன கொடுக்குறேன்னா பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட விசிபிலிட்டி பப்ளிக் அண்ட் பேயபிள் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் மெசேஜ் டாட் சென்டர் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓப்ஸ் மெசேஜ் டாட் வேல்யூ. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல என்ன லாஜிக் ரைட் பண்ணியிருக்கேன்னா, யார் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு கீயாக வச்சுக்கணும். அண்ட் தென் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு வேல்யூவாக வச்சுக்கோ அப்படின்னு வந்துட்டு நான் அந்த மேப்பிங்க்கு சொல்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் டாட் சென்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள். இது வந்துட்டு யார் கரண்ட்டாக அந்த கான்ட்ராக்ட் கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ ஆர் அதர்வைஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு இது டினோட் பண்ணும். மெசேஜ் டாட் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணக்கூடிய ஈத்தரை வந்துட்டு இதை டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு இதை டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். டிப்ளாய் அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பே பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோனா ஒரு 3 வே வந்துட்டு நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பிங்கில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். அதாவது என்னோட அட்ரஸ்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு என்னோட அட்ரஸை வந்துட்டு நான் காப்பி பண்ணி இந்த மேப்பிங்கில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பேலன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மேப்பிங் இருக்கா, ஸோ அங்கே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் கால் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு 3 வே அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கெட்டர் ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு பப்ளிக் அப்படிங்கிற விசிபிலிட்டி யூஸ் பண்ணனால ஆல்ரெடி வந்துட்டு டிஃபால்ட்டாக கெட்டர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அனதர் ஒரு கெட்டர் ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையர் கொடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் தென் வந்துட்டு இதோட விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் வியூ ரிட்டர்ன்ஸ் அன்சைன்ட் இன்டிஜர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அந்த மேப்பிங்கோட நேம் பேலன்ஸ் ஆஃப் அண்ட் தென் வந்துட்டு கீ டைப் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் மெசேஜ் டாட் சென்டர். அதாவது யாராச்சும் இப்போ வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க அந்த கெட் அமௌண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணும்போது அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அகைன் போய்ட்டு டிப்ளாய் பண்ணுறேன். டிப்ளாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் வே வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிறேன். பே அண்ட் இங்கே கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வே வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் கெட் அமௌண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு 5 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே வந்துட்டு நான் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் ஆகுது. பிகாஸ் மேப்பிங்கில் வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். சரியா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு லாஜிக் வந்துட்டு ரைட் பண்ணலாம். அனதர் ஒரு ஃபங்க்ஷன்
அண்ட் இதுக்கும் பே அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையர் கொடுத்துக்கிறேன். இதோட விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் அண்ட் பேயபிள். ஸோ கர்லி பிரேஸ்குள்ளார மேப்பிங் நான் கொடுத்துக்கிறேன். பேலன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ மெசேஜ் டாட் சென்டர் ஈக்குவல்ஸ் டு மெசேஜ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கெட்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். கெட் வேல்யூ அண்ட் இதோட விசிபிலிட்டி பப்ளிக். வியூ ரிட்டர்ன்ஸ் அன்சென்ட் இன்டிஜர் அண்ட் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் பேலன்ஸ் ஆஃப் மெசேஜ் டாட் சென்டர். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கெட் வேல்யூ ஃபங்க்ஷனை வந்துட்டு யார் வேணாலும் கால் பண்ண முடியும். நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். யார் இந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்துட்டு அட்ரஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஐடென்டிஃபையர் வந்துட்டு ஓனர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? கீழே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓனர் ஈக்குவல்ஸ் டு மெசேஜ் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெக்வயர், அதாவது கரண்ட்டாக யார் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு ஓனராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க சென்ட் பண்ண ஈத்தர் வேல்யூ வந்துட்டு கெட் பண்ண முடியும், இல்லைனா வந்துட்டு முடியாது. ஸோ அதுக்காக ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். யூ ஆர் நாட் ஏ ஓனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ போய்ட்டு நான் டிப்ளாய் பண்ணுறேன். டிப்ளாய் அண்ட் ஸோ நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு 4 வே வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு 4 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதே வந்துட்டு நான் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணால் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் வந்துட்டு ரிவர்ட் ஆகிடும், அதாவது யூ ஆர் நாட் ஏ ஓனர் அப்படிங்கிற எரர் மெசேஜோட. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் மேப்பிங்கை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மேப்பிங்குள்ளார இன்னொரு மேப்பிங் இருக்கிறது தான் வந்துட்டு நெஸ்டட் மேப்பிங். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு மேப்பிங் அண்ட் அட்ரஸ் அனதர் ஒரு மேப்பிங் அண்ட் இதுக்குள்ளார கீ டைப் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம்னா ஒரு அன்சைன் இன்டிஜர் வந்துட்டு கொடுத்துக்கலாம் அண்ட் வேல்யூ டைப்பும் அன்சைன் இன்டிஜரை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பப்ளிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிங்கில் போய்ட்டு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ செட் வேல்யூ அண்ட் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராமீட்டர் வந்துட்டு யூசர்ட்டேருந்து வாங்கணும். அன்சைன் இன்டிஜர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் அண்ட் அனதர் ஒரு அன்சைன் இன்டிஜர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பப்ளிக் அண்ட் கர்லி பிரேஸ்குள்ளார ஃபஸ்ட்டு மேப்பிங்கோட நேம் வேல்யூ ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் டாட் சென்டர், ஏன்னா வந்துட்டு இதான் ஃபஸ்ட்டு கீ டைப் அண்ட் அனதர் மேப்பிங்க்கும் நம்ம வந்துட்டு கீ டைப் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்டர்ஸ்கோர் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு அண்டர்ஸ்கோர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வேல்யூ வந்துட்டு செட் பண்ணியாச்சு அண்ட் தென் வந்துட்டு நம்ம வேல்யூ வந்துட்டு ரீட் பண்ணலாம், அதாவது கெட் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் கெட் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ட்டேருந்து ஒரே ஒரு இன்புட் வந்துட்டு வாங்குறேன், அதாவது நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 1 வாங்கினேன்னா எனக்கு நம்பர் 2 வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? நம்பர் 1 விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக். வியூ ரிட்டர்ன்ஸ் அன்சைன் இன்டிஜர் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் மெசேஜ் டாட் சென்டர் அண்ட் அனதர் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போய்ட்டு டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். டிப்ளாய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேப்பிங்கில் உள்ள விசிபிலிட்டியை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் போய் டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேல்யூவை செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நம்பர் 2 வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஸோ கொடுத்துட்டு ட்ரான்சாக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸில் 10 கீ டைப் வச்சு அதுக்கு வேல்யூவாக 20 வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இப்போ வேல்யூ வந்துட்டு கெட் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு இந்த கெட் வேல்யூ ஃபங்க்ஷனில் வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன்னா எனக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? பட் அதே வந்துட்டு நான் அட்ரஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு கால் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு 0 தான் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு மேப்பிங் அண்ட் நெஸ்டட் மேப்பிங் வந்துட்டு நம்ம Solidityல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே வந்துட்டு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது மேப்பிங்கில் உள்ள வேல்யூ வந்துட்டு நம்மளால டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் அண்ட் delete வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? கொடுத்துட்டு visibility public அண்ட் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த மேப்பிங்கோட நேம் ப்ளஸ் message.sender அண்ட் இன்னொரு கீ டைப், அதாவது _number1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை யூசர்ட்டேருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு delete அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே ஷோ பண்ணல. ஆக்சுவலாக இந்த 22 லைனில் உள்ள லாஜிக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 20 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமா, ஸோ அதை வந்துட்டு டெலீட் பண்ணிவிடும். அதாவது 0ன்னு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ நம்ம போய்ட்டு டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். டிப்ளாய் அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வேல்யூவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 அண்ட் 20. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேப்பிங்கில் வேல்யூ வந்துட்டு சேவ் ஆகிட்டு. ஓகேவா? நான் இங்கே வந்துட்டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அந்த 20 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதே வந்துட்டு நான் இந்த delete வேல்யூ ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் 10 கொடுத்துட்டு delete பண்ணுறேன். ஸோ delete பண்ணிட்டு எகைன் இந்த வேல்யூ வந்துட்டு நான் கெட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.